இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது வந்து சாக்கோ கோகோனட் பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு தேங்காவை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்தி துருவி வச்சிருக்க தேங்காவை வந்துட்டு சேர்த்திக்கிறேன். இந்த தேங்காய் வந்துட்டு நீங்கள் துருவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக செட்டும் ஆகும். ஸோ இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஒருத்தருக்கு இந்த தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யை கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக இதில் வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக தேன் வந்து சேர்த்திக்கிறேன் நான். நீங்கள் டேஸ்ட் பார்த்துருக்குதோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேன் சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பாருங்கள். ரொம்ப ஸ்வீட்டாக எடுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம சாக்கோ சிப்ஸையும் வந்துட்டு மெல்ட் பண்ணி இது ஃப்ரோஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மேலே சேர்த்துவோம். ஸோ ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதுலேயும் இன்னும் கூட கொஞ்சம் வந்து தேன் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அது மேலே ஃப்ரோசன் பேப்பர் வந்து நீங்கள் போட்டும் நீங்கள் செட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியேவும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து செட் பண்ணி விட்டுருங்க. நல்லா கார்னர்லாம் செட் பண்ணிவிடுங்க. இந்த மிக்சரில் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிரவுண்ட்நட் கூட வந்துட்டு கொஞ்சம் பவுடர் மாதிரி பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணி அதையும் நீங்கள் இந்த மாதிரி அதோடு சேர்த்து செட் பண்ணிக்கலாம். இப்படி இதை வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் கொண்டு போய் கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அதுக்குள்ளேயும் வந்துட்டு இந்த சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சாக்லேட் சிப்ஸ் ஆகட்டும் இல்லை சாக்லேட் ஆகட்டும் நம்ம வந்து அப்படியே வந்துட்டு வச்சு நம்ம வந்து மெல்ட் பண்ணக்கூடாது, அடுப்பில் டைரெக்டாக வச்சு. ஸோ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் அது இதுக்குள்ளே வந்துட்டு இதை கொண்டு போய் வைக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் டைரெக்டாக வச்சிடாதீங்க. இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் இல்லை டைரெக்டாக சாக்லேட் சிரப் இருக்குனாலும் நீங்கள் அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மெல்ட் பண்ணுறது இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும், டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் யூஸ் பண்ணி பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கரைஞ்சிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே நீங்கள் வச்சு வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாக்கோ சிப்ஸ் மட்டும் கிடையாது, டார்க் சாக்லேட்ஸ் எதாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த கோகோனட் வந்து கொஞ்சம் செட் ஆகிருக்கு. இது மேலே வந்து நம்ம சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து நம்ம ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேலே எல்லா பகுதியும் நல்லா கவர் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். இல்லை கோகோனட்டே உங்களுக்கு பிடிக்கும்னா கோகோனட்டே நீங்கள் வந்து கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், கிரவுண்ட் நட் கூட எடுத்துக்கலாம், ஒன்று அதுவுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இதில் கொஞ்சம் அப்படியே மேலே தேங்காய் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒரு 45 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருங்க, ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், யம்மியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம். நம்ம இதை எடுத்துகிட்டு இப்படி திருப்பி க்ராஸ் பண்ணி போட்டுக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபுட் கண்டெய்னரில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. ஏன்னா சாக்லேட் சேர்த்துருக்கோம் இல்லையா, மெல்ட் ஆகும். நீங்கள் சேர்த்திட்டு ஒரு ஈவினிங் வரும்போது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவாங்க. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.